எவ்ரிவன் இன்னைக்கு காலேஜ் அட்மிஷன் சீரீஸ்ல நம்ம பார்க்க போகிறது டிஜி வைஷ்ணவ் காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி தான். ஸோ எம்ஓபி வைஷ்ணவ் மாதிரி டிஜி வைஷ்ணவ் இன்னொரு பிரான்ச். இது வந்து கோயட் காலேஜ், எம்ஓபி வந்துட்டு உமன்ஸ் மட்டும். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது பிஜி அட்மிஷன் பற்றி தான். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் இன்டூ அவுட் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரி ஃபில் பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம். யூஜிக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ஸுமே ஓவர் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2-3 கோர்ஸ் தான் இன்னும் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. அதனால நான் பிஜி ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ். பிஜியில் நிறைய கோர்சஸ் இன்னும் ஓப்பனாக இருக்குது. பட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக நீங்கள் போய் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஜி வைஷ்ணவோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அங்கே நீங்கள் போனதுக்கப்புறமா உள்ள அட்மிஷன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஓப்பன் பேஜ்லேயே கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்ற ஒரு பாப்அப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே இங்கே பிஜி அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். மேலே some other details also. பட் இங்கே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறமா பிஜி அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் அப்ளிகேஷன் இன்ஃபோ பிஜி அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஷிஃப்ட் 1ல என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது, அது எதெல்லாம் இன்னும் அப்ளிகேஷன் ஆன்கோயிங்கில் இருக்குன்னா அதெல்லாம் அப்ளைன்னு காட்டும். பட் க்ளோஸ்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுன்னா க்ளோஸ்டுன்னு காட்டும். கீழே ஷிஃப்ட் 2ல இருக்கும். ஸோ இந்த ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 என்னென்ன கோர்ஸ் வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட ப்ராஸ்பெக்டஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் காமிச்சோன்னா அங்கே அவைலபிளாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃபுல்லாகவே நான் அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்துட்டு ஷிஃப்ட் 1ல எம்எஸ்டபிள்யூக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 கோர்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் நான் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 கோர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஒரே ஃபார்மில் நம்மளால் 2 கோர்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்ளை பண்ண போகிறேன்னா கிளிக் அப்ளை லிங்க் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணி நான் அப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்றது போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த கோர்ஸ்க்கு ஏற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ராஸ்பெக்டர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்எஸ்டபிள்யூ கிளிக் பண்ணியிருக்கேன்னா ஸோ எனக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் கோர்ஸ்க்கு என்ன ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் தேவையோ அது எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோர்ஸ்க்குள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கோ த்ரூ இட் ஒன்ஸ். இது வந்துட்டு எல்லாருக்கும் காமனாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா at the time of admission provisional the following certificate must be produced in original. ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஒரு கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, செலக்ட் டைம் உங்களை அட்மிஷன் கூப்பிட்றாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10th 12th and degree certificates, consolidated mark sheet along with the individual mark sheet ரெண்டுமே நீங்கள் கொண்டு போகணும். சப்போஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் இப்போ தான் முடிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு மார்க் ஷீட் இல்லைனாலும் ஃபைன் என்னெல்லாம் இருக்கும் அதை நீங்கள் கொண்டு போகணும். அண்ட் தென் சப்மிட் தமிழ்நாடு ஸ்டேட் ஆன்லைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எக்ஸப்ட் ஓசி கேண்டிடேட். நீங்கள் ஓசி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை, இது எல்லாருமே சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட். ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த அதர் யூனிவர்சிட்டி மஸ்ட் சப்மிட் அன் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், otherwise admission will be cancelled. ஸோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு முக்கியம் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். இப்போ நீங்கள் அதர் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்துட்டு இங்கே ஆப்ஷன் கேட்குறதா ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களா என்ன லெவல் அந்த மாதிரிலாம், ஸோ அதுக்கான ரிலேட்டட் சர்டிஃபிகேட். அண்ட் நீங்கள் என்சிசி என்எஸ்எஸ் அந்த மாதிரி ஏதாவது கோட்டாவில் இருக்கீங்கன்னா அதுக்கான ரிலேட்டட் சர்டிஃபிகேட். இது எல்லாமே அட்மிஷன் அப்போ நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஏதாவது குவரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்டபிள்யூ நான் திருப்பி அதான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும். இந்த குவரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு மெயில் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்துட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வெஸ்ட் டு சப்மிட் த ஹார்ட் காப்பி ஆஃப் த ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் at the Department of Social Work along with 2 copies of all the attested certificates at the time of interview. If in case நீங்கள் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகி போகிறீங்கன்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் அதே மாதிரி இப்போ மேலே சொன்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் போட்டு 2 செட் ஆஃப் ஜெராக்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? கேண்டிடேட்ஸ் வில் பி இன்டிமேட்டட் அபவுட் த டேட் ஆஃப் இன்டர்வியூ ஓஃபோ. இன்டர்வியூ இப்போ தான் நடக்கணும், இப்போ ஃபோனுக்கு மூலியமாக அவங்க தெரியப்படுத்துவாங்க. அண்ட் த டேட் ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வில் பி இன்டிமேட்டட் த்ரூ எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில். ஓகேங்களா? அண்ட் அப்ளிகேஷன் கோர்ஸ் இதோட ப்ராஸ்பெக்டஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எந்த இமெயில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுங்க. நீங்கள் கொடுத்துருக்க கோட் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். ஸோ அதில் வந்துட்டு இந்த ஷிஃப்ட் 1 கோர்ஸ் எல்லாமே
ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிடும். நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணணும். ஜெண்டர், கம்யூனிட்டி, ரிலிஜியன், காஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்பெல்லிங் ப்ராப்பராக பார்த்து வந்து டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆன்லைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் டைமில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனாலும் அட்மிஷன் அப்போ கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி மறக்காமல் அதை அப்ளை பண்ணிடுங்க. எந்த யூனிவர்சிட்டிக்கு எந்த காலேஜ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் மேண்டட்டரி. ரொம்ப ஓல்டாகவும் வச்சுக்காதீங்க. ட்ரை டு கெட் ஒன். ஓகே. அண்ட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் நீங்கள் வந்துட்டு போகிறது ஏர் பஸ்ஸா, டூ வீலரா, அந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மதர் டங் என்ன, ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நம்பர், ஸ்போர்ட்ஸ் எதுலையாவது இருக்கீங்களா, எஸ் ஒன் ஓவா நீங்கள் ஃபில் பண்ணணும். ஆக்டிவிட்டீஸ் ஆர் மெம்பர் ஆஃப் எனி கிளப், இல்லை என்எஸ்எஸ், என்சிசி அதெல்லாம் இருக்கும். அது இல்லாமல் வேறு ஏதாவது கிளப்ல இருந்தீங்கன்னா நீங்கள் அதர்னு கொடுத்து அதை ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா. அண்ட் உங்களோட நேட்டிவ் பிளேஸ், நாட் இப்போ நீங்கள் இருக்க இடம் இல்லை, உங்களோட நேட்டிவ் பிளேஸ் எதுன்னு போகணும். அண்ட் உங்களோட மெயில் ஐடி, ஆதார் நம்பர் மேண்டட்டரி இல்லை. உங்களோட பிளட் குரூப், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் சேமாக இருந்தால் அதையே கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து எங்கள் மேண்டட்டரியாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு டூ யூ ஹாவ் அ பாஸ்போர்ட் கேட்குறாங்க. உங்ககிட்ட இருந்தால் எஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் நம்பர் கேட்பாங்க, நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா. அண்ட் ஹாஸ்டல் அக்கோமடேஷன் வந்து உங்கள் பாய்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் மேல் ஜெண்டராக இருந்து உங்களுக்கு ஹாஸ்டல் வேணும்னா எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா லோன் கொடுத்துக்கலாம். ஹேவ் யூ கிளியர் ஆல் த சப்ஜெக்ட் இன் ஃபர்ஸ்ட் அட்டம். உங்களோட யூஜி டிகிரியில் எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் அரியரே இல்லாமல் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ. அண்ட் ப்ரொஃபிஷியன்சி, நீங்கள் ஆர்ட்ஸ், மியூசிக், டான்ஸ் எல்லாம் ப்ரொஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா யூ கேன் ஃபில் இட். அண்ட் யூஜி வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்களா ஒரு கரெக்டாக லாஸ்ட் இயரில் இருக்கீங்க அண்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியான்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுக்கணும். ஆர் யூ ஃப்ரம் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன், ஆர் யூ ஃப்ரம் தமிழ்நாடு ஆரிஜின், கரண்ட்லி லிவிங் இன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், ஆர் யூ ஃப்ரம் அதர் ஸ்டேட். இதில் வந்துட்டு அதர் ஸ்டேட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க. இல்லைன்னா இஸ் யுவர் ஃபாதர் ஆர் மதர் நான் ரெசிடென்ட் இந்தியன், இந்தியாவில் இல்லாமல் உங்கள் ஃபாதர் ஆர் மதர் அதர் கண்ட்ரி அப்படி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ. இஸ் யுவர் ஃபாதர் ஆர் மதர் ஒர்க்கிங் ஆர் ஒர்க் இன் டிஃபென்ஸ் செக்டாரில் உங்கள் ஃபாதர் ஆர் மதர் ஒர்க் பண்ணியிருந்தாலோ இல்லை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலோ எஸ்ன்னு போடலாம். யூ பிலாங் டு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, அந்த மைனாரிட்டிக்குள்ளே நீங்கள் வருவீங்கன்னா எஸ், இல்லைன்னா யூ பிலாங் டு மைனாரிட்டி கம்யூனிட்டி, அதுக்குமே எஸ் ஒன்று பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் பர்சனல் மார்க் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கான பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மோல் அது மாதிரி யூனிக்காக ரெண்டும் நீங்கள் வந்துட்டு கொடுங்க, விச் இஸ் ஈஸிலி விசிபிள். ஓகேங்களா. அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்குறாங்க, எஸ் ஆர் நோ கொடுங்க. அண்ட் டிட் யூ ரிசீவ் நேஷனல் ஆர் எனி அதர் ஸ்காலர்ஷிப் டியூரிங் யூஜி டிகிரி. உங்களோட யூஜி அப்போ நீங்கள் நேஷனல் லெவல் ஒரு வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தீங்கன்னா எஸ் ஆர் நோ யூ ஹேவ் டு ஃபில் இட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ் கம்யூனிகேஷன், இதெல்லாம் சிம்பிள் தான். அட்ரஸ் லைன் 1 and 2 இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டெம்பரவரி அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் நீங்கள் இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். ஓகே. நெக்ஸ்ட் பேரண்ட் இன்ஃபர்மேஷன், ஆர் யூ ஆஃபர், எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே டீட்டெயில் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேரண்ட்டில் வந்து உங்களோட கார்டியனோட ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்துட்டு மேண்டட்டரி, அதாவது ஃபாதர் நேம், அவங்க ஆக்குபேஷன், என்ன படிச்சுருக்காங்க, அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் ஆனுவல் இன்கம். சப்போஸ் இப்போது அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகல அப்படின்னா நீங்கள் 0 கூட ஃபில் பண்ணலாம். ஓகே. வெரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான். இதுக்கப்புறம் நம்ம எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் டீட்டெயில் கொடுக்கணும், ஸ்கூல் டீட்டெயில், நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அண்ட் அது கவர்மெண்ட் ஸ்கூலாக எய்டடாக ப்ரைவேட்டானு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் போர்ட் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை ஃபில் பண்ணுங்கள். அண்ட் அகடமிக் இயர், இப்போ நீங்கள் 2020 உங்களோட 10th வந்து 2020 2021 முடிச்சிருந்தீங்க, அந்த அகடமிக் இயரை அந்த ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணணும். அந்த YYY அந்த ஃபார்மேட். ஓகே. அண்ட் பர்சன்டேஜ், நோ நீட் ஆஃப் பர்சன்டேஜ் சிம்பிள். இப்போ 10th நீங்கள் 90% எடுத்திருந்தீங்கன்னா 90% அந்த சிம்பிள் போட வேணாம்னு சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் 19 போட்டுக்கோங்க. சேம் ஃபார் 12th. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காலேஜ் லெவல் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஜி டிகிரி ஆஃப் ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி அவங்க டிகிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சிங்க அதோட மேஜர் சப்ஜெக்ட், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா யூ கோயிங் டு ஸ்டடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கரெக்டுங்களா. அதில் உங்களுக்கு அலைட் இருக்கும், அதோட டீட்டெயில்ஸில் அலைட் 1 வந்துட்டு மேண்டட்டரி, அலைட் 2 தேவையில்லை, அது நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் யூஜி இன்ஸ்டியூஷன் நேம், அதே மாதிரி கவர்மெண்ட்டாக எய்டடா ப்ரைவேட்டாக, அண்ட் யூனிவர்சிட்டி நேம், அகடமிக் இயர்.
இது எல்லாமே அப் டூ நமக்கு செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் வரைக்கும் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 2 தான் மேண்டட்டரி. அது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் அரியர் உங்களுக்கு இருந்துச்சு அதை நீங்கள் போடணும். இப்போ எனக்கு 5 அரியர் இருக்குது. அதில் நான் 3 கிளியர் பண்ணிட்டேன்னா 3, 2 பெண்டிங்கில் இருக்குன்னா 2. ஓகே, எதுவுமே இல்லைன்னா 0 0 0 நீங்கள் போட்டலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது அகடமிக் ஸ்கோர் டீடைல். ஓகே, total marks equal to number of paper into 100, marks secured in case of grade point equal for 7.2 equal to 72. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்னெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும்னா அதுக்கான இதுதான் கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் செக்யூர்டு. ஓகே, மார்க்ஸ் செக்யூர்டுன்றது எதெல்லாம் இப்போ உங்களோட மார்க் ஷீட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க் இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. ஸோ இதில் எதெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மேஜர், எலெக்டிவ் அண்ட் அலைஸ் சப்ஜெக்ட், தியரி ஒன்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவோ அதை போட சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கான பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இந்த டோட்டல் மார்க் தான் வந்து உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 5 பேப்பர் நீங்கள் வச்சு போட்டிங்கன்னா 5 into 100 எவ்வளோ 500. அதை டோட்டல் மார்க்காக போடணும். பிகாஸ் என்னென்ன பேப்பர்லாம் இன்க்ளூட் பண்ணி சொல்லுவாங்க, மேஜர், எலெக்டிவ் அண்ட் அதர் சப்ஜெக்ட். ஸோ அதுக்கான கவுண்ட் வச்சு நீங்கள் டோட்டல் மார்க்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் கிராண்ட் டோட்டல் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே அப்லோட் பண்ணணும். ஷுட் பி ரீசன்ட், நாட் ஓல்டர் தென் 1 month. ஓகே, ரீசெண்டாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ்க்காக யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா அதர் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஏதாவது மென்ஷன் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா டிபேட், குவிஸ், ஸ்ட்ரீட் ப்ளே, கிரியேட்டிவ் ரைட்டிங், பப்ளிகேஷன், ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது எதுவுமே இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் காம்படிஷன் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் 5 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், இல்லை 3ல் நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன லெவல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் ப்ரான்ஸ், ஐ மீன் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், வாட் எவர் இட் கேன் பி. நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட நம்பர் ஆஃப் கவுண்ட் நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, பட் இதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வேலிடாக இருக்கணும் ஃபார் த டைம் ஆஃப் அட்மிஷன். நெக்ஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் யூஜி முடிச்சுட்டு ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை மென்ஷன் பண்ணலாம். எந்த ஆர்கனைசேஷனில், என்ன டெசிக்னேஷனில், அங்கே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அண்ட் டியூரேஷன் என்ன. மேபி உங்களோட இன்டர்ன்ஷிப் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அண்ட் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த 2 பாக்ஸ்லேயும் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட்குள்ளே போய் பே பண்ணால் உங்களோட அப்ளிகேஷன் இதுக்காக முடிஞ்சிருச்சு. அண்ட் உங்களுக்கு இமெயில் மூலமாக நோட்டிஃபிகேஷன் வரும் இஃப் இன்கேஸ் யூ கெட் செலக்டட். உங்களோட ஃபோன்லேயே வந்துட்டு எப்பவுமே ஆக்டிவ் வச்சுக்கோங்க. ஃபோன் நம்பர், இமெயில் வந்துட்டு ஆக்டிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரெகுலராக செக் பண்ணிட்டுருங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. See you all in the next video. Thank you.